You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். இந்த ஒளிநடாவை நான் சகோதரன் லீவேயிடம் கையெழுத்து பிரதிக்காக அளிக்கையில் தேவனுடைய ராஜ்யத்திற்காகவே இந்த ஒளிநாடா தயாரிக்கப்படுகிறது. சகோதரன் வெயில் இங்கே சகோதரன் மெர்சியர் முன்னிலையில் சில முந்தைய தரிசனங்களை அளிக்கும்படி என்னிடம் கேட்டிருக்கிறார். உண்மையாகவே தரிசனங்கள், நான் நினைவு கூறக்கூடிய முதல் காரியங்களில் ஒன்று தரிசனங்கள் வருதல். எல்லா நேரத்திலும் தரிசனங்கள் வருகின்றன. ஆனால் என்னுடைய மனமாற்றத்திற்கு பிறகு சகோதரன் வெயில் அவர்களே, நீங்கள் அதில் ஆர்வம் கொண்டிருந்தீர்கள் என்று நான் நினைக்கிறேன். பாருங்கள், நான் சபையில், பேப்டிஸ்ட் சபையில் வேத பண்டிதர் ராய் டேவிஸ் அவர்களால் நியமிக்கப்பட்ட பிறகு ஜெஃபர்சன்வில்லில் உள்ள வாட் தெருவில் அந்த நேரத்தில் அந்த சபை இருந்தது. ஒரு சிறப்பான தரிசனம் எனக்கு நினைவிற்கு வருகிறது. என்னுடைய சில வாரங்கள் கூட ஆகவில்லை, சுமார் என்னுடைய நியமனத்திற்கு ஒரு சில நாட்களுக்கு பிறகு என்றே நான் கூறுவேன். நான் படுகாயமுற்று மருத்துவமனையில் படுத்திருந்த ஒரு வயோதிக மனிதனை ஒரு தரிசனத்தில் கண்டேன். அவர் ஒரு கருப்பு நிறமுள்ள மனிதனாயிருந்தார். அவர் அவ்வளவு உடனடியாக சுகமடைந்து விட்ட காரணத்தால் அது மிகுந்த ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியது. அவர் படுக்கையை விட்டு எழுந்து நடந்து சென்றார். 2 நாட்கள், சுமார் 2 நாட்கள் அதற்கு பிறகு நான் நியூ ஆல்பனியில் உள்ள இணைப்புகளை, கட்டணம் செலுத்தப்படாத தண்ணீர், எரிவாயு மற்றும் மின்சார கட்டணங்கள் செலுத்தப்படாத இணைப்புகளையும் துண்டித்துக் கொண்டிருந்தேன். நான் மிகவும் சந்தோஷத்தினால் நிறைந்திருந்தேன். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு பழைய வசித்திருக்காத வீட்டை கண்டறியும் போது உங்களுக்கு தெரியும், நான் உள்ளே சென்று ஜெபிப்பேன். இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிற திரு ஜானி பாட்ஸ் அவர்களிடம் கூறியது எனக்கு நினைவிருக்கிறது. அவர் கிட்டத்தட்ட 70 அல்லது 80 வயதுடையவர் என்று நான் யூகிக்கிறேன். அவர் ஒரு பழைய மின்சார கட்டண கணக்கெடுப்பாளர். அப்பொழுது அவர்கள் அவரை மின்சார கட்டண கணக்கெடுப்பதிலிருந்து அகற்றிவிட்டு அவரை குறைகளையும் மற்ற காரியங்களையும் கேட்க மேசையில் அமர வைத்தனர். நீங்கள் வாசலுக்குள் பிரவேசித்த போது மின் இணைப்பு சம்பந்தமான அழைப்புகள் கர்த்தருக்கு காண்பித்ததை நான் அவரிடம் கூறிக்கொண்டிருந்தேன். அவர் எப்பொழுதாவது ஒரு முறை வழக்கமாக மின்சார இணைப்புகளை கவனித்து வந்த மனிதன் கவனிப்பாரற்று விட்ட சிலவற்றை அவர் பார்ப்பார். இதில் அவர் கூறிக்கொண்டிருந்தார், ஒரு மனிதன், அதை நான் செய்தித்தாளில் கண்டிருந்தேன். அங்கே அவர்கள் ஒரு பழைய வண்டியை வைத்திருந்தனர். அந்நாட்களில் 2 குதிரைகள் ஓட்டிச் சென்ற வண்டியில் அவர்கள் சந்தில் குப்பையையும் கூளத்தையும் எடுத்துக் கொண்டிருந்தனர். அங்கே திரு எட்வர்ட் ஜே மெரல் என்னும் பெயர் கொண்ட ஒரு வயோதிக கருப்பு நிற மனிதன் இருந்தார். அவர் நியூ ஆல்பனியில் உள்ள 1020 கிளார்க் தெருவில் வசித்து வந்தார். காரில் வந்த ஒரு வெள்ளைக்கார பெண்ணும் ஒரு பையனுமாகிய 2 வெள்ளையர்களால் அவர் மோதி அடிக்கப்பட்டிருந்தார். அவர் கார் கட்டுப்பாட்டை இழந்து அந்த வண்டியின் சக்கரத்தில் மோதி அவரை நசுக்கிவிட்டது. அது அவருடைய சரீரத்தில் உள்ள எல்லா எலும்புகளையும் உடைத்து போட்டது. முக்கியமாக அது அவருடைய மார்புபாகத்தினூடாக உடைந்தது. அவருடைய முதுகு பகுதி அந்த இடத்தை விட்டு நகரும் அளவிற்கு இடிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அவரை மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் வைத்திருந்தனர். திரு பாட்ஸ் நியூ ஆல்பனியில் உள்ள மருத்துவமனையினூடாக கடந்து சென்று கர்த்தர் என்னுடன் இடைபடுவதை குறித்து அவரிடம் கூறியிருந்தார். நான் அவருக்காக ஜெபிக்கும்படி அவர் ஆள் அனுப்பினார். உடனே நான் இந்த தரிசனத்தில் நான் கண்ட அந்த மனிதன் என்று எண்ணினேன். எனவே நான் அங்கு செல்ல சற்று பயமடைந்திருந்தேன். ஏனென்றால் அந்த விதமாக செல்ல, நீங்கள் பாருங்கள், அது என்னுடைய முதல் ஒன்றாக இருந்தது. ஆகவே ஆனால் இருப்பினும் நான் மனமாற்றம் அடைந்திருந்த என்னுடைய நண்பனான ஜார்ஜ் டி ஆர்க் என்னும் பெயருள்ள ஒரு சிறிய பிரெஞ்சு பையனை அழைத்து வந்தேன். நான் அவரை கிறிஸ்துவண்டை வழிநடத்தி இருந்தேன். நாங்கள் மேலே சென்றோம். மேலும் நான், இப்பொழுது சகோதரன் ஜார்ஜ், நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனக்கு சம்பவிக்கிற இந்த காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த மனிதன் குணமடைய போகிறான் என்பதை நீ நினைவில் கொள். அவர் சுகமடைந்த பிறகு அங்கே 2 வெள்ளையர்களும் படுக்கையின் மறுபக்கத்தில் வந்து நிற்கும் வரையில் அவருக்காக என்னால் ஜெபிக்க முடியாது. ஏனென்றால் அது எனக்கு காண்பிக்கப்பட்ட விதமாகவே நான் அதை செய்ய வேண்டும் என்று கூறினேன். நான் மருத்துவமனைக்கு சென்று திரு மெரலை கேட்டேன். நான் அங்கு சென்றேன். அவர் மிகவும் மோசமாக இருப்பதாக அவருடைய மனைவியரிடம் கூறினாள். இந்த எலும்புகளில் சில நுரையீரலுக்கு பக்கத்தில் இருந்ததை ஊடுகதிர்கள் காண்பித்திருந்த காரணத்தால் அவரால் அசைய முடியவில்லை. அவர் அசைந்தால் ஏன், அது அவருடைய நுரையீரல்களில் துளையிட்டு இரத்த கசிவு ஏற்பட்டு அவர் மரணமடையக்கூடும். அவர் மிகவும் மோசமாக இருந்தார். அது அவருடைய தொண்டை போன்றவற்றிலிருந்து சிறிது ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. ஏனென்றால் அவர் வாயை சுற்றி ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. அவர் ஏறக்குறைய 2 நாட்களாக அங்கே படுத்துக் கொண்டிருந்தார். அந்த மனிதனுக்கு அந்த நேரத்தில் சுமார் 60 அல்லது 65 வயது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். வயோதிக மனிதன்.
அவருடைய நீண்ட மீசை வெண்மையாக மாறியிருந்தது. அவருடைய தலைமுடி நரைத்திருந்தது. நான் உள்ளே சென்று கர்த்தரிடமிருந்து நான் கண்ட தரிசனத்தை இந்த மனிதனிடம் சொன்னேன். அவரை மோதியிருந்த வாலிபர் உள்ளே வந்தார்கள். நான் அவருக்காக ஜெபிக்கபடி முழங்காற்படியிட்டேன். இந்த மனிதன் திடீரென்று ஒரு கூக்குரலிட்டு, நான் குணமடைந்து விட்டேன் என்று கூறி குதித்தெழுந்தார். அவருடைய மனைவி அவரை படுக்கையில் அடக்கி வைக்க முயன்றாள். பயிற்சியாளர்களில் ஒருவர் வந்து அவரை படுக்கையில் இருக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவர் படுக்கையிலிருந்து குதித்தெழுந்தார். அது மிகுந்த உணர்ச்சி வசப்படுதலை உண்டாக்கியது. நான் அங்கு சென்றபோது நான் சகோதரன் ஜார்ஜிடம் கூறினேன். அது ஒரு கத்தோலிக்க மருத்துவமனையாய் இருந்தது. அந்த மனிதன் மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டிருந்தபடியால் அப்பொழுது சகோதரிகளில் ஒருவள் உள்ளே வந்து நான் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறினாள். காரணம், அவருக்கு ஏறக்குறைய 104 பாகை காய்ச்சல் இருந்தது. வினோதமான காரியம் என்னவெனில், அவர்கள் அவரை மீண்டும் உள்ளே படுக்க வைத்த போது அந்த குருவானவர், அந்த இடம் மற்றும் சில வைத்தியர்கள் அவரை படுக்க வைத்து அவர் தன்னுடைய ஆடைகளை உடுத்திக் கொண்டிருந்தபடியால் அவரை மீண்டும் படுக்கைக்கு போக செய்தனர். அவர்கள் அவருடைய உடலின் வெப்பநிலையை ஆராய்ந்த போது அவருக்கு காய்ச்சலே இல்லை. இப்பொழுது அநேக ஜனங்கள், தரிசனத்தை கண்டவர்கள், அது சம்பவிக்கிறதை கண்டவர்கள் அல்லது அதை குறித்து அறிந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் வெளியே சென்று படிக்கட்டுகளில் நின்று சகோதரன் ஜார்ஜிடம், இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், அவர் ஒரு பழுப்பு நிற கோட்டும் உயரமான ஒரு கூம்பு வடிவ தொப்பியும் அணிந்திருக்கப் போகிறார். அவர் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த படிகளின் கீழே நடந்து சென்று விடுவார் என்று கூறினேன். அவர் உண்மையாகவே அதை செய்தார். அவர் வெளியே வந்து கீழே நடந்து சென்றார். அதற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு இரவு, ஒரு காலை விடியும் போது கர்த்தர் எனக்கு மீண்டும் தோன்றி சுகமடைய போவதாய் இருந்த ஒரு பயங்கரமான முடமான ஸ்திரியை எனக்கு காண்பித்தார். எனவே நான், நல்லது, அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை நான் அநேகமாக கண்டுபிடித்து விடுவேன் என்றேன். எனவே நான் கீழே சென்று நியூ ஆல்பனியில் 8வது தெருவை சுற்றி தண்ணீர் ஊற்றுவதை நிறுத்தி கொண்டிருந்தேன் என்று நான் நினைக்கிறேன். அது ஒரு இரட்டை குடியிருப்பாய் இருந்தது. நான் இருபுறமும் மூடிவிட்டேனோ என்று பயமடைந்தேன். ஒரு பக்கம் ஜனங்கள் வெளியேறிவிட்டனர், மற்றொரு பக்கத்திலும் ஜனங்கள் அங்கிருந்தனர். எனவே நான் ஜனங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் பக்கம் சென்று நான் கதவை தட்டினேன். அவர்கள் மிகவும் ஏழை ஜனங்களாயிருந்தனர். மிகவும் கவர்ச்சிகரமான ஒரு வாலிப பெண், சரியாக கூறினால் மோசமாக உடை உடுத்தி வாசலுக்கு வந்தாள். அவள், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு நான், தண்ணீர் போய்விட்டதா என்று பார்க்க நீங்கள் முயற்சிப்பீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, சரி ஐயா என்றாள். அவள் சென்றாள். அவள், இல்லை, இன்னும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது என்றாள். நான், உங்களுக்கு நன்றி என்றேன். அவளுடைய தாயார் படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய பெயர் திருமதி மேரி டெர் ஹோனியன். அவள் ஆர்மீனிய பெண்ணாயிருந்தாள். அவளுடைய பையன் கால்பந்து விளையாட்டில் பின்வரிசையில் விளையாடினான் என்று நான் நினைக்கிறேன். அது நியூ ஆல்பனி கால்பந்து அணி. அவளுடைய மகள் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்தாள். அவளுடைய பெயர் டோரத்தி. அவள் கூறினாள், டோர்த்தி என்னிடத்தில், அன்றொரு நாள் இங்கே மருத்துவமனையில் அந்த சுகமளித்தலை செய்திருந்த அந்த தேவனுடைய மனிதன் நீரல்லவா? என் தாயார் உம்மிடம் பேச விரும்புகிறார் என்றாள். நான் உள்ளே சென்றேன். அவள் முடமானவளாய் படுத்து கிடப்பதாக அவள் என்னிடம் கூறினாள். இந்த பெண் பிறந்தது முதற்கொண்டு 17 வருடங்களாக அவள் முடமாக படுக்கையில் இருந்தாள். எனவே அந்த பெண்ணுக்கு 17 வயது. எனவே நான் அதை அவளிடம் கூறினேன். அவள் அந்த மனிதனை சுகப்படுத்தின அந்த தேவனுடைய மனிதன் நீர்தானே என்று கேட்டாள். நான், இல்லை அம்மா, நான் ஒரு சுகமளிப்பவன் அல்ல. நான் அந்த வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க மாத்திரமே செய்தேன். அது எனக்கு கூறப்பட்ட ஏதோ ஒரு காரியத்தினால் எனக்கு காண்பிக்கப்பட்டது என்றேன். அதை என்னவென்று அழைப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு தரிசனம் அல்லது என்னவா இருக்கிறது. அது என்னவா இருந்தது என்று இன்னமும் எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு பையனாயிருந்தேன், தனிமையில் இருந்தேன். எனவே அங்கே இந்த பெண்மணி அவளுக்காக என்னிடத்தில் ஜெபிக்கும்படி கேட்டாள். நான் அவளிடம், முதலில் நான் ஜெபிக்கட்டும், அதன் பின்னர் கர்த்தர் என்னை திரும்பி வரும்படி காண்பித்தாள் என்றேன். அதன் பின்னர் நான் ஜெபிக்க வெளியே சென்றபோது நான் சகோதரன் ஜார்ஜை சந்தித்தேன். மேலும் நான் உங்களிடம் கூறிக்கொண்டிருந்த அந்த பெண்மணியை குறித்து நான் ஜெபித்தேன். அது அதே பெண் என்பதை நான் அறிவேன். என்னோடு வாரும் என்று நாங்கள் அங்கே ஜெபிக்க சென்றோம். எனவே இந்த 17 வயது சிறுமி மற்றும் நான் ஒரு வாலிப பையன், அவளுக்கு ஏறக்குறைய 6 அல்லது 8 வயதுடைய ஒரு சகோதரன் இருந்தான். அங்கே ஒரு கிறிஸ்துமஸ் மரம் இருந்தது. அது கிறிஸ்துமஸுக்கு பிறகு வீட்டில் நின்று கொண்டிருந்தது. அவர்கள் என்னை பரிகசிப்பதற்காக இந்த கிறிஸ்துமஸ் மரத்தின் பின்னால் அமர்ந்திருந்தனர். அவர்களுடைய தாயாரை சுகப்படுத்த வேண்டும் என்றேன். கர்த்தர் அவளை சுகப்படுத்த போகிறார் என்று நான் அவளிடம் கூறினேன். சகோதரன் ஜார்ஜும் நானும் ஜெபிக்க கீழே முழங்காற்படியிட்டோம். நான் ஜெபிக்க துவங்கின போது, பாருங்கள், நான் காண்கிற அந்த தூதன், நீங்கள் அந்த படத்தில் காண்கிறீர்கள், அது கட்டிலின் மேல் தொங்கிக் கொண்டிருப்பதை நான் கண்டேன். பாருங்கள், நான் நீட்டி அவளுடைய கரத்தை பற்றி பிடித்தேன். நான் திருமதி யோகானியன் என்றேன். இப்பொழுது நியூ ஆல்பனியில் அவளும் அவளுடைய கணவனும் குடும்பமும் வசிக்கிறது. மேலும் நான், திருமதி யோகானியன், கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக ஜெபிக்கும்படி என்னை அனுப்பினார். நீங்கள் சுகமடைய போகிறீர்கள் என்று வரும் முன்னே என்னிடம் கூறினார். இயேசுவின் நாமத்தில் நீ எழும்பி சுகமடைவாயாக என்று கூறினேன்.
அவளுடைய கால்கள் அவளுக்கு கீழே இழுக்கப்பட்டிருந்தன. அவள் தன்னுடைய ஆர்மீனிய வேதாகமத்தை தன்னுடைய இருதயத்தில் வைத்துக் கொண்டு படுக்கையின் பக்கமாக நகரத் துவங்கினாள். அவள் அவ்வாறு செய்தபோது அப்பொழுது சாத்தான் என்னிடத்தில் பேசி, அவளை அந்த தரையில் மோத விட்டுவிட்டால் அந்த உயரமான படுக்கையிலிருந்து அவளுடைய கழுத்து உடைந்து போய்விடும் என்றான். நான் ஒரு நிமிடம் பயமடைந்தேன். அந்த தரிசனங்கள் என்னவென்பதை நான் எப்பொழுதும் அறிந்திருந்தேன். அப்பொழுது என்னவா இருந்தது என்பதை நான் அறியாதிருந்தேன். என்னிடம் காண்பிக்கப்பட்டிருந்தது எப்பொழுதுமே சரியாய் இருந்தது. எனவே நான் எப்படியும் அவள் படுக்கையை விட்டு வெளியே வரட்டும் என்று தொடர்ந்து காத்திருந்தேன். தேவனே என்னுடைய சாட்சியா இருக்கிறபடியால் அவள் படுக்கையிலிருந்து குதிக்க துவங்கின உடனே 2 கால்களும் நேராக வந்தன. அவளுடைய மகள் கூச்சலிட்டு அவளுடைய தலைமுடியை இழுத்துக்கொண்டு தெருவுக்கு ஓடி தன்னால் முடிந்த அளவு சத்தமாக கூச்சலிட்டாள். அண்டை வீட்டார் எல்லா இடங்களில் இருந்து வந்தனர். அவள் 17 வருடங்களாக முதன்முறையாக அந்த அறையில் தேவனை துய்த்துக் கொண்டே நடந்து கொண்டிருந்தாள். நான் அதிலிருந்து விலகிச் செல்ல உடனே புறப்பட்டு விட்டேன். பின்னர் நான் இந்த வாலிப பெண்ணோடு அறிமுகமாகி அவளோடு சென்றேன். இது பதிவு செய்யப்பட வேண்டியதில்லை, ஆனால் நான் அந்த வாலிப பெண்ணோடு சென்றிருந்தேன். அதற்கு பிறகு சில வாரங்கள் கழித்து ஒரு மாலை நான் என்னுடைய தாயாரின் வீட்டில் இருந்தேன். நான் அந்த நாளில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னால் என்னுடைய ஜெபத்தில் ஒரு வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாதது போல தென்பட்டது. நான் நினைத்தேன், நான் அப்படியே தங்கியிருந்து, உங்களுக்கு தெரியும், படுத்துக்கொள்ள இருந்தேன். அந்த நேரத்தில் நான் வீட்டில் தங்கியிருந்தேன். எனவே நான் ஜெபிக்க அந்த அறைக்குள் சென்றேன். நான் காலை சுமார் 1 மணி இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். நான் ஜெபித்தேன். உடனே நான் பார்த்தேன். மேலும் அம்மா அவள் வழக்கமாக தன்னுடைய துணிகளை எடுத்து அவைகளை ஒரு நாற்காலியில் குவித்து வைப்பாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் உண்மையாகவே ஏழை ஜனங்களாயிருந்தோம். அப்பொழுது நான் நோக்கி பார்த்தேன். ஏதோ வெண்மையானது என்னிடத்துக்கு வர நான் அந்த துணி நாற்காலியையே பார்த்துக் கொண்டிருந்தேன் என்று எண்ணினேன். ஆனால் அது கர்த்தருடைய தூதனாய் இருந்தது. அந்த மேகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் இருந்த இடத்திற்கு அது வந்தது. நான் ஒரு அறையில் நின்று கொண்டிருந்தேன். ஒரு சிறிய, நாம் அதை ஒரு 2 அறைகளை கொண்ட சிறிய வீடு என்று அழைக்கிறோம். சிறிய நேரான வீடு. அதில் 2 அறைகள் உள்ளன. நீங்கள் பாருங்கள், அது இங்கே பக்கவாட்டில் சிகப்பு நிறத்தில் ஒட்டப்பட்டதாய் இருந்தது. என்னுடைய வலது பக்கத்தில் ஒரு சிறிய இரும்பு சுவரொட்டி கட்டில் இருந்தது. அங்கே எதிரே ஒரு கருப்பு தலைமுடியை உடைய ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருந்தாள். அந்த ஒரு அறை சமையலறைக்குள் சென்றது. அவள் சமையலறை கதவுக்கு எதிரே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். அங்கே ஒரு தகப்பன் என் அருகில் நின்று கொண்டு ஒரு குழந்தையை எனக்கு கொண்டு வந்திருந்தார். ஏதோ ஒன்று அதனுடைய சிறிய மார்பின் மேல் கிடந்தது. ஒன்று அவனுடைய இடதுகாலில். அது அதனுடைய சிறிய சரீரத்தின் மீது பட்டபடியால் படுத்துக் கொண்டிருக்கும் அளவிற்கு சுற்றிலும் காயப்பட்டிருந்தது. வலது காலிலும் சுற்றப்பட்டிருந்தது. 2 கைகளும் அதன் உடலுக்கு எதிராக கட்டப்பட்டன. அதனுடைய சிறிய சரீரம் இங்கே அவனுடைய கழுத்து வரைக்கும் முறுக்கி காயப்பட்டிருந்தது. நான் இதன் பொருள் என்ன என்று வியந்தேன். நான் பார்த்தபோது என்னுடைய இடது பக்கத்தில் கீழே உட்கார்ந்து கொண்டிருந்த அமர்ந்திருந்த ஒரு வயோதிக ஸ்திரீ அவளுடைய கண்ணாடியை கழற்றி கண்ணீரை அல்லது அவளுடைய கண்ணாடியில் உள்ள ஏதோ ஒன்றை துடைத்தாள். என்னுடைய வலப்பக்கத்தில் நாற்காலியில் பொருத்தப்பட்டிருந்த ஒரு சிகப்பு நிற இரட்டை மடிப்பில் ஒரு வாலிப மஞ்சள் நிற தலைமுடியை உடைய சுருள் முடியோடு ஜன்னலின் வழியாக வெளியே நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு பையன் உட்கார்ந்திருக்கிறான். நான் நோக்கி பார்த்தேன். என்னுடைய வலப்பக்கமாக அங்கே கர்த்தருடைய தூதர் நின்று கொண்டிருந்தார். அவர் என்னிடத்தில், இந்த குழந்தை ஜீவிக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு நான், ஐயா, எனக்கு தெரியாது என்றேன். அவர், உன்னுடைய கரங்களை அதற்கு குறுக்கே வை, அது பிழைக்கும் என்றார். நான் அவ்வாறு வைத்தேன். அந்த குழந்தையோ தந்தையின் கரங்களில் இருந்து கீழே குதித்திருந்தது. மேலும் அந்த சிறிய வலதுகாலின் வளைவு எடுக்கப்பட்டிருந்தது. வலப்பக்க வளைவும் எடுக்கப்பட்டிருந்தது. வலதுகை வளைவும் எடுக்கப்பட்டிருந்தது. அது மற்றொரு அடியை எடுத்து வைத்தது. மறுபக்க வளைவும் எடுக்கப்பட்டிருந்தது. மற்றொரு பக்கம் சுழலாமல் சரீரத்தின் நடுப்பகுதி வளைவும் எடுக்கப்பட்டிருந்தது. அவன் தன்னுடைய சிறிய கரங்களை என்னுடைய கைகளில் வைத்து, சகோதரன் பிரணாம், நான் பரிபூர்ண சுகமடைந்துள்ளேன் என்றான். அந்த சிறு குழந்தை நீல நிற சுரசுரப்பான பஞ்சு துணி போன்ற அங்கியை அல்லது நீண்ட அங்கியை, மார்பு கச்சையுடைய அங்கியை அணிந்திருந்தது. அவன் பழுப்பு நிற முடியையும் சிறிய 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 வாயையும் உடையவனாயிருந்தான். அதன் பின்னர் கர்த்தருடைய தூதரனை வேறெங்கோ கொண்டு செல்வதாக கூறினார். நான் மிகவும் தூரமாய் கொண்டு செல்லப்பட்டேன். அவர் என்னை ஒரு பழைய கல்லறையின் பக்கத்தில் அமரச் செய்து ஒரு சபைக்கு அருகில் உள்ள ஒரு கல்லறையின் மேல் எண்களை எனக்கு காண்பித்தார். அவர், இதுவே உன்னை வழிநடத்தும் ஸ்தலமாக இருக்கும் என்றார். அவர் என்னை வேறொரு இடத்திற்கு கொண்டு சென்றார். அங்கே ஒரு சிறு பட்டணம் இருந்தது போன்று காணப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 2 கடைகள் இருந்தன. ஒரு முன்பக்கத்தில் மஞ்சள் நிற பலகை இருந்தது. சுவர்களில் மஞ்சள் பலகை இருந்தது. நான் அங்கு நடந்து சென்றேன். இல்லை, அங்கு நின்றேன். அங்கே ஒரு வயோதிக மனிதன் வெளியே வந்து கொண்டிருந்தார். ஒரு நீல நிற சொரசொரப்பான பஞ்சு போன்ற மேற்சட்டை, இல்லை, வலுவான பருத்தி துணி மேற்சட்டை மற்றும் நீல நிற அங்கியோடும் ஒரு மஞ்சள் நிற சொரசொரப்பான பஞ்சு போன்ற தொப்பியை உடையவர். அவர் ஒரு பெரிய வெள்ளை மீசையுடையவராயிருந்தார். அவர் உனக்கு வழியை காண்பிப்பார் என்றார். அடுத்த முறை நான் வந்தபோது நான் ஒரு அறைக்குள் நடந்து சென்று கொண்டிருந்ததை கண்டேன்.
மிகவும் பருமனான ஒரு வாலிப பெண்ணை பின்தொடர்ந்தேன். நான் வாசலுக்குள் பிரவேசித்த போது சுவரில் எழுதப்பட்டிருந்த காகிதத்தில் சிகப்பு உருவங்கள் இருந்தன. கதவுக்கு மேலே தேவன் எங்களுடைய வீட்டை ஆசீர்வதிப்பாராக என்ற ஒரு அடையாள பலகை இருந்தது. அங்கே என்னுடைய வலது பக்கத்தில் ஒரு பெரிய பழைய பித்தளை சுவரொட்டி கட்டில் போடப்பட்டிருந்தது. இடதுபுறத்தில் ஒரு துண்டு அடுப்பு இருந்தது. அங்கே ஒரு மூலையில் சுமார் 15 வயதுடைய ஒரு பெண் படுத்திருந்தாள். அவள் இளம்பிள்ளைவாத நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாள். அதனால் அவளுடைய வலது காலானது மேலே இழுக்கப்பட்டிருந்தது. அவளுடைய பாதம் பக்கவாட்டாக திரும்பி அவளுக்கு கீழே இழுக்கப்பட்டிருந்தது. அவள் ஒரு பையனை போன்று காணப்பட்டாள். அவள் ஒரு பெண்ணை போன்ற தலைமுடியையும் அவள் ஒரு பெண்ணை போன்ற இருதய வடிவிலான உதடுகளையும் மாத்திரமே உடையவளாயிருந்தாள். அவர் என்னிடத்தில் அந்த பெண்ணால் நடக்க முடியுமா என்று கேட்டார். அதற்கு நான், ஐயா, எனக்கு தெரியாது என்றேன். அதற்கு அவர், உன் கைகளை அவளுடைய வயிற்றின் மேல் வை என்றார். அவர் என்னுடைய கரங்களை அவளுடைய வயிற்றின் மேல் வைக்கும்படி கூறியதால் அப்பொழுது நான் அது நிச்சயமாகவே ஒரு பையன் என்று நினைத்துக் கொண்டேன். அவர் என்னிடம் கூறினபடியே நான் செய்தேன். அப்பொழுது யாரோ ஒருவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூற கேட்டேன். நான் மேல் நோக்கி பார்த்தேன். நான் அதை செய்த போது இந்த பெண் எழுந்து நின்று கொண்டிருந்தாள். அவள் எழுந்து நின்ற போது அவள் அணிந்திருந்த இரவு நேர ஆடை கால் மேலே வந்தது. அது ஒரு பெண்ணினுடைய முழங்காலை போன்ற வட்டமான முழங்காலையும் பையனுடைய முழங்காலை போன்று முடிச்சில்லாமல் இருப்பதும் தெரிய வந்ததை நீங்கள் அறிவீர்கள். அது ஒரு பெண் என்பதை நான் அறிந்து கொண்டேன். அவள் தன்னுடைய இரவு நேர ஆடை அணிந்திருந்தாள். அவள் தன்னுடைய தலைமுடியை சீவிக்கொண்டே என்னிடம் நடந்து வந்தாள். அவள் தன் பொன்னிறமான தலைமுடியை வாரிக்கொண்டிருந்தாள். இன்றைக்கு சேலத்தில் வசிக்கும் அந்த பெண் திருமணமாகி 3 அல்லது 4 பிள்ளைகளை பெற்றிருக்கிறாள். அவளுடைய தாயும் தகப்பனும் இனமும் கூட அங்கே இருக்கின்றனர். எனவே நான் தரிசனத்திலிருந்து வெளியே வந்தேன். யாரோ ஒருவர் சகோதரன் பிரணாம் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிந்தது. அல்லது சகோதரன் பில், ஓ சகோதரன் பில், என் தாயார் என்னை அழைத்துக் கொண்டிருந்தாள். நான் நினைத்தேன், நான் ஒரு வழியாக கேட்கிறேன். அந்த தரிசனத்திலிருந்து வெளியே வரும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு விதமாக தள்ளாடுதல். நான், அம்மா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அடுத்த அறையில் அவள் உறங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள், உன் கதவை யாரோ ஒருவர் தட்டி கொண்டிருக்கிறார் என்றாள். நான் அதை கேட்டேன். சகோதரன் பில், நான் கதவை திறந்தேன். அங்கே உள்ளே நுழைந்தது ஒரு மனிதனாய் இருந்தது. அவருடைய பெயர் ஜான் எமில் என்பதாகும். அவர் இப்பொழுது புளோரிடாவில் உள்ள மியாமியில் வசிக்கிறார். மேலும் அவர், சகோதரன் பில், உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா என்றார். நான், இல்லை, எனக்கு ஞாபகம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை என்றேன். மேலும், நீர் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்தீர், ஆனால் என்று கூறி நான் தவறான பாதையில் சென்றேன் என்றார். அவர், சில காலத்திற்கு முன்பு நான் ஒரு மனிதனை கொன்றேன். ஒரு சண்டையில் என்னுடைய கைமுஷ்டியால் அவரை அடித்து அவருடைய கழுத்தை உடைத்து விட்டேன் என்று கூறினார். மேலும், நான் என்னுடைய சிறிய பையன்களில் ஒருவனை, மூத்த பையனை இழந்து விட்டேன் என்றார். மேலும், இளையவன் வீட்டில் படுத்துக் கொண்டிருக்கிறான், எப்பொழுது மரித்துக் கொண்டிருக்கிறான் என்றார். மேலும், எங்குள்ள நகரத்தின் மருத்துவர் சற்று முன் சென்று விட்டார். அந்த குழந்தை இரட்டை நுரையீரல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது என்று கூறியதாக கூறினார். அதனால் சுவாசிக்கவே முடியவில்லை என்றார். மேலும் நான், நீங்கள் என்னுடைய இருதயத்தில் தோன்றினீர்கள், நீங்கள் வந்து அதனோடு ஜெபம் செய்வீர்களா என்று நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன் என்றார். மேலும், இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள், நான் கிரஹாம் ஸ்னெல்லிங்கின் ஒரு உறவினர் என்றார். கிரஹாம் ஸ்னெல்லிங் இப்பொழுது உள்ள சங்கை. கிரஹாம் ஸ்னெல்லிங் அந்த நேரத்தில் ஒரு போதகராகவில்லை, ஒரு அருமையான கிறிஸ்தவ பையன். அவர் என்னுடைய உறவினர். நான் அவனை அழைத்துச் செல்லப் போகிறேன் என்றார். அது என்னிடத்திலிருந்து சுமார் 1/2 மைல் தூரத்தில் நகரத்தில் வசித்து வந்தார். மேலும், நான் அவனை அழைத்துச் செல்லப் போகிறேன், நீங்கள் மேலே செல்வீர்களா என்று கேட்டேன். அதற்கு நான், ஆம் திரு எமில் அவர்களே, நான் என்னுடைய ஆடைகளை அணிந்தவுடன் என்றேன். எனவே அவர், நான் என்னுடைய காரை எடுத்துக்கொண்டு உங்களை மேலே அழைத்துச் செல்கிறேன் என்றார். நான் சரி என்றேன். மேலும், நான் கிரஹாமை கூட்டிக் கொண்டவுடன், அந்த குழந்தைக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். நான் சரி என்றேன். எனவே அதன் பின்னர் நான் ஆயத்தமாக சென்றேன். தாயார், அந்த காரியம் என்னவா இருந்தது என்று கேட்டாள். நான், சுகமாக்கப்பட வேண்டிய ஒரு சிறு குழந்தை உள்ளது என்றேன். எனவே அவள், சுகமாகி விட்டதா என்று கேட்டாள். அதற்கு நான், ஆமம்மா என்றேன். எனவே நான் திரும்பி வரும்போது அதை குறித்து இன்னும் கூடுதலாக உங்களுக்கு கூறுவேன் என்றேன். எனவே ஒரு சில நிமிடங்களில் அவர் கதவை தட்ட சகோதரன் கிரஹாம் அவருடன் இருந்தார். எப்பொழுது நாங்கள் அறிந்திருக்கிற படகு தளம் அந்த நேரத்தில் பண்டைய ஹார்வர்ட் கப்பல் கட்டும் தளம் என்று நாம் அறிந்துள்ளபடியால் நாங்கள் இங்கே சென்று கொண்டிருந்தோம். நான், திரு எமில், நீங்கள் இப்பொழுது எங்கே வசிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர், ஊடிகாவிற்கு மேலே என்றார். நான், நீங்கள் ஒரு சிறிய வீட்டில் வசிக்கிறீர்கள். நாங்கள் அதை 2 அறைகளை கொண்ட சிறு வீடு என்று அழைக்கிறோம். சிறிய 2 அறைகள் என்றேன். ஆமையா, ஒரு மலையின் மேல் அமைந்திருக்கிறது. அதற்கு அவர், ஆமையா என்றார். நான், எங்குள்ள உங்களுடைய அடித்தள பலகை முகடுகள் மற்றும் இடைவெளிகளால் இணைக்கப்பட்டு உண்டாக்கப்பட்டுள்ளது. அது சிகப்பு வர்ணம் பூசப்பட்டுள்ளது என்றேன். அவர், அது உண்மை என்றார். நான், அந்த சிறு குழந்தை ஒரு இரும்பு சுவரொட்டி படுக்கையில் கிடத்தப்பட்டிருக்கிறது. அவன் வீட்டில் குறைந்தபட்சம் ஒரு ஜோடு நீல நிற சுரசுரப்பான பஞ்சு போன்ற மேலாடைகளை வைத்திருக்கிறான் என்றேன். அவன் அவைகளை அணிந்திருக்கிறான் என்று கூறுகிறார். மேலும் நான், அந்த குழந்தை கிட்டத்தட்ட
3 வயதுடைய சிறிய பையனாயிருக்கிறது. மேலும் அவன் ஒரு சிறிய வாயையும் சிறிய மெல்லிய உதடுகளையும் உடையவனாயிருக்கிறான். மேலும் அவன் வெளிர்பழுப்பு நிற முடியை உடையவனாயிருக்கிறான் என்றேன். அவர் அது உண்மைதான் என்றார். நான், திருமதி எமில், ஒரு கருப்பு தலைமுடியுடைய பெண். இந்த அறையில் நீங்கள் ஒரு சிவப்பு இரட்டை மடிப்பு மற்றும் ஒரு சிவப்பு நாற்காலியை வைத்திருக்கிறீர்கள் என்றேன். அவர், சகோதரன் பிரணாம், நீங்கள் எப்போதாவது அங்கு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். நான், சற்று முன்புதான் என்றேன். சிறிது நேரத்திற்கு முன்பா என்று அவர் கேட்டார். அதற்கு நான் ஆம் என்றேன். ஏன்? அவர், நான் உங்களை ஒருபோதும் கண்டதே இல்லை என்றார். நான், இல்லை, அது ஆவிக்குரிய பிரகாரமாய் இருந்தது என்றேன். நான், திரு எமில், நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தால் எனக்கு சம்பவிக்கிற காரியங்களை குறித்து நான் கூறினதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அது சம்பவிப்பதற்கு முன்னர் நான் காரியங்களை காண்கிறேன் என்றேன். அவர், ஆம் சகோதரன் பிரணாம், அதை போன்ற ஏதாவது உங்களுக்கு சம்பவித்ததா என்று கேட்டார். நான், ஆம் திரு எமில், என்னிடத்தில் என்ன கூறப்பட்டதோ அது எப்போதும் என்னிடத்தில் ஒரு பொய்யையும் கூறினதே இல்லை. நான் அங்கு செல்லும் போது உன்னுடைய குழந்தை குணமடையப் போகிறது என்றேன். அப்பொழுது அவர் காரை நிறுத்தி சக்கரத்தில் விழுந்து, தேவனே என்னிடத்தில் இரக்கமாயிரும், கர்த்தாவே என்னை திரும்ப பெற்றுக்கொள்ளும் என்றார். பார்த்தீர்களா? என் குழந்தையின் ஜீவனை நீர் காக்கப் போகிறீர் என்றால் என் எஞ்சியுள்ள நாட்கள் முழுவதும் உமக்காக நான் ஜீவிப்பேன் என்று நான் உமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறேன். அங்கே அவர் தன்னுடைய இருதயத்தை கிறிஸ்துவுக்கு அளித்தார். நாங்கள் அவரை குறித்து முழுவதும் உற்சாகம் அடைந்து வீட்டுக்குள் சென்றோம். ஒரு ஆத்துமா கிறிஸ்துவண்டை திரும்ப கொண்டு வரப்பட்டது. நாங்கள் அந்த வீட்டுக்குள்ளாக சென்ற போது அங்கே எல்லாமே இருந்த விதமாக இருந்தன. அந்த வயோதிக பெண்மணி மாத்திரம் அங்கு இருக்கவில்லை. நான் உணர்ச்சி வசப்பட்டு, மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு, குழந்தையை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று. அந்த குழந்தை கிட்டத்தட்ட உயிருடன் இல்லை. பார்த்தீர்களா? அது முடிவுக்கு வருகிறது. குழந்தையில் இருந்த ஜீவன் போய்விட்டதாக இருந்தது. அதற்கு இங்கே அதனுடைய சிறிய தொண்டையில் காயப்பட்டிருந்தது. நான், குழந்தையினிடம் கொண்டு வாருங்கள் என்றேன். தரிசனத்தின் நிறைவேற்றத்திற்காக காத்திருக்கவில்லை. சகோதரன் வேல், இந்த மெத்தை இங்கே வைக்கப்பட வேண்டியிருந்தால் அந்த மெத்தை அங்கே வைக்கப்படும் வரை நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாது. பார்த்தீர்களா? அது எனக்கு காண்பித்த விதமாகவே அது இருக்க வேண்டும். எனவே நான் குழந்தையினிடம் கொண்டு வாருங்கள் என்றேன். தந்தை குழந்தையை என்னிடத்தில் கொண்டு வந்தார். நான் அதற்காக ஜெபித்தேன். அது இன்னும் மோசமாகிக் கொண்டே வந்தது. எனவே நான் இப்பொழுது ஏதோ ஒன்று என்று எண்ணினேன். அது உண்மையாகவே அதனுடைய சுவாசத்தை இழந்து விட்டது. அவர்கள் போராடி குலுக்கி மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியத்தையும் செய்து அதற்குள் சுவாசிப்பை பெற வேண்டியதாக இருந்தது. நான் இப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் உள்ளது என்று எண்ணினேன். அப்பொழுது நான், அந்த வயோதிக ஸ்திரீ எங்கே என்று நினைக்க நேர்ந்தது. அவள் இன்னும் அங்கே இருக்கவில்லை. எனவே அவர்கள் குழந்தையை எடுத்து அதை கிடத்தினார்கள். அவர்கள் அதனுடைய மூக்குக்கு கீழே உள்ள எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தனர். அந்த தாய் வெறி கொண்டு கதறி மற்ற எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தாள். ஆனால் அந்த குழந்தையோ அப்படியே மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. நான், சரி, என்னுடைய முட்டாள்தனத்தின் மூலம் நான் தேவனுடைய தரிசனத்தை தவறாக உபயோகித்து விட்டேன். ஏனென்றால் நான் அதற்காக ஒருபோதும் காத்திருக்கவில்லை. மிகுந்த உணர்ச்சி வசப்பட்டு விட்டேன் என்று எண்ணினேன். இதன் மூலம் சகோதரன் வேல், நான் ஏன் காத்திருக்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். யார் என்னிடம் கூறினாலும் எனக்கு கவலை இல்லை. நான் உங்களை என்னுடைய சகோதரனாக நேசிக்கிறேன். சகோதரனே, நான் கர்த்தருடைய சித்தத்தை உடையவனாய் இருக்கிறேன் என்பதை நான் உணரும் போது செய்ய வேண்டிய ஏதோ ஒரு காரியத்தை என்னிடம் சொல்ல ஒருபோதும் முயற்சிக்க வேண்டாம். பார்த்தீர்களா? அது வேறு வழியில் எவ்வளவு நன்றாக காணப்பட்டாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நான் அவருக்காக காத்திருப்பேன். பார்த்தீர்களா? மேலும் அதனால் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் இங்கே ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன். அவர் என்ன கூறுகிறாரோ அதை சரியாக செய்ய, அது செய்யப்படுவதற்கு ஆயத்தமாய் உள்ளது என்று அவர் கூறும் வரை அதை செய்யாதிருப்பது. குழந்தை மூச்சுவிட போராடி கொண்டிருந்தது. இப்பொழுது நான் என்ன செய்தேன் என்பதை என்னால் அவர்களிடம் கூற முடியவில்லை. ஆனால் நான் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. நான், ஒருவேளை கிருபை அதை முறியடிக்கும், அவர் என்னை மன்னிப்பார் என்று எண்ணினேன். சரி, நான் போய் உட்கார்ந்தேன். அவர்கள் விடியும் வரை அந்த குழந்தையின் உயிருக்காக போராடினர். விடிய துவங்கின போது குழந்தை எந்த நிமிடத்திலும் போய்விடும் என்று அவர்கள் எண்ணினர். சரி, நான் அங்கே அமர்ந்திருந்தேன். அவர்கள் தொடர்ந்து என்னிடத்தில், சகோதரன் பிரணாமே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தனர். இல்லை, சகோதரன் பில், அவர்கள் என்னை கூப்பிட்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். அதற்கு நான், எனக்கு தெரியாது என்றேன். பார்த்தீர்களா? நான் அங்கே என் தலையை குனிந்து உட்கார்ந்து கொண்டு, கர்த்தாவே, தயவு கூர்ந்து என்னை மன்னியும் என்றேன். சரி, அப்பொழுது பொழுது விடிந்தது. சகோதரன் கிரஹாம் ஸ்னெல்லிங் வேலைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. எனவே திரு எமில் அவரை அழைத்து செல்ல வேண்டியதாக இருந்தது. மேலும் நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதாக இருந்தது என்பதை நான் அறிந்தேன். அதே சமயத்தில் சகோதரன் கிரஹாம் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், அவர் மஞ்சள் நிற சுருள் முடியை உடையவராயிருக்கிறார். அவர் இந்த இரட்டை மடிப்பில் அமர்ந்திருக்க வேண்டும். எனவே சகோதரன் கிரஹாம் உட்கார வேண்டிய இடத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த வயோதிக ஸ்திரீ அங்கு இருக்கவில்லை. அந்த இடத்தில் ஒரு வயோதிக பெண்மணி இல்லை. எனவே நான் அங்கே அமர்ந்திருக்கிறேன். எனவே திரு எமில் தன்னுடைய மேற்சட்டையை அணிந்து கொண்டார். அப்பொழுது சகோதரன் கிரஹாம் அங்கிருந்து புறப்பட்டு சென்றால் அவர் எப்பொழுது திரும்பி வருவார் என்று கூற இயலாது என்பதை நான் அறிந்திருந்தேன். பார்த்தீர்களா? அப்பொழுது அந்த பெண்மணி வந்தாலும் கூட அப்பொழுது சகோதரன் கிரஹாம் அங்கு இருக்க மாட்டார் என்பதை நான் அறிவேன். எனவே நான் எவ்விதமான ஒரு நிலையில் இருந்தேன் என்பதை
நீங்கள் பாருங்கள். எனவே திரு எமில், சகோதரன் பிரணாம், நீங்கள் போக விரும்புகிறீர்களா? இல்லை. சகோதரன் பில், நீங்கள் வீட்டிற்கு செல்ல விரும்புகிறீர்களா? நான் உங்களை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டுமா என்று கேட்டார். நான், இல்லை ஐயா, நீங்கள் ஆட்சேபிக்கவில்லை என்றால் நான் காத்திருப்பேன் என்றேன். நான் அந்த வீட்டில் குழந்தையும் தாயும் மாத்திரம் தங்குவதையே வெறுத்தேன். ஏனென்றால் அவர்கள் வாலிபர்களாய் இருந்தனர். அவனுக்கு ஏறக்குறைய 25 வயது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நான் ஏறக்குறைய அதே வயதில் இருந்தேன். அதற்கு நான், இல்லை, நீங்கள் ஆட்சேபிக்கவில்லை என்றால் நான் காத்திருப்பேன் என்றேன். அதற்கு அவர், பரவாயில்லை சகோதரனே, சகோதரன் பில் என்றார். எனவே அந்த தாய் வெறித்தனமாக தரையில் நடந்து சென்று முயற்சித்து அழுது கொண்டு மற்ற எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தாள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குழந்தையோ அதைவிட மோசமான நிலையில் இருந்தது. பார்த்தீர்களா? பார்ப்பதற்கு எந்த நிமிடமும் ஒரு விதமாக மூச்சை பிடித்துக் கொண்டு அந்த விதமாக என்ற மூச்சு திணறல் இருந்து கொண்டே இருக்கிறது. அவ்வளவுதான் அதில் இருந்தது, எதுவும் இல்லை. அவர்கள் பென்சிலின் மற்றும் இன்னப்பிற மருந்துகளை அந்த நாட்களில் பெற்றிருக்கவில்லை. நீங்கள் பாருங்கள். எனவே அவர்கள் அவைகளின் மேல் பூசுகிறார்கள், அது போன்ற காரியங்கள். ஆனால் அந்த சிறு குழந்தை பல நாட்களாக அதை உடையதாக இருந்தது. அது போய்விட்டது. பாருங்கள், இல்லை, போய்கொண்டிருக்கிறது. மேலும் அதன் பின்னர் நான் அங்கே அமர்ந்திருந்தேன். நான் என்னே கிரகாம் போய்விட்டால் என்று எண்ணினேன். கிரகாம் தன்னுடைய மேற்சட்டையை அணிந்து கொண்டு அவர் கதவை தாண்டி வெளியே செல்ல துவங்கினார். அவர் தன்னுடைய மனைவியிடத்தில், இப்பொழுது நாம் இன்னும் ஒரு நிமிடத்தில் திரும்பி வந்து விடுவோம் என்றார். நான், ஓ தேவனே, அப்படியானால் நான் மீண்டும் ஒரு பகல் முழுவதும், ஒரு கால் இரவு முழுவதும் இங்கே தங்கி இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த தரிசனம் நிறைவேற காத்திருக்க வேண்டும். நான் என்ன செய்ய முடியும் என்று எண்ணினேன். நான் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். வீட்டை சுற்றி வந்தேன். குழந்தையின் பாட்டி அங்கே உள்ளே வந்தார். மேலும் சரி, அது பாட்டி என்று நான் பின்னர் அறிந்து கொண்டேன். அவள் கண்ணாடி அணிந்திருந்தாள். நான், கர்த்தாவே, இதுதான் அது. கிரகாம் வாசலண்டை வெளியே செல்லவில்லை என்றால் என்று எண்ணினேன். எனவே அவள் எப்பொழுதுமே முன் வாசலுக்கு வருவாள். ஆனால் எப்படியோ அவர்களுக்கு தெரியவில்லை. அதே சமயத்தில் ஆனால் அவள் பின்வாசல் வழியாக சமையலறைக்குள் வந்தாள். அவள் அந்த சிறிய பழைய வீட்டிற்கு சமையலறைக்குள் நடந்தாள். அவள் வாசலண்டை வந்தபோது அவளுடைய மகள் அங்கே ஓடி வந்து அவளை முத்தமிட்டாள். ஏனென்றால் அது மகளின் தாயா இருந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவளை முத்தமிட்டாள். மேலும் சகோதரன் கிரகாம், அப்பொழுது அவள், குழந்தை நன்றாக இருக்கிறதா என்று கேட்டாள். அவள், அம்மா, அது மரித்துக் கொண்டிருக்கிறது என்றாள். அவள் அந்த விதமாக கூச்சலிடத் துவங்கினாள். அவளுடைய தாயும் அழுதாள். அப்பொழுது நான், இது சரியாக கிரியை செய்யுமா? இப்பொழுது கிரகாம் வெளியே செல்லவில்லை என்றால் என்று எண்ணினேன். நான் எழும்பினேன். என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. நீங்கள் பாருங்கள், அப்படியே காத்திருந்தேன். சகோதரன் கிரகாம் சுற்றி நடந்து வந்தார். அவர் உட்காரும்படியாக நான் எழுந்திருந்தேன். அவருடைய ஏதோ ஒரு உறவினராக இருந்தனர். நீங்கள் பாருங்கள். எனவே அவரும் கூட அடத்து வங்கி அவர் உட்கார வேண்டிய இரட்டை மடிப்பில் அமர்ந்து கொண்டார். நான் இப்பொழுது அந்த வயோதிக ஸ்திரீ சுற்றி வந்து இந்த சிவப்பு நாற்காலியில் உட்காருவாளே என்று எண்ணினேன். நான் திரு எமில் தன்னுடைய மேலங்கி அணிந்து வெளியே செல்ல ஆயத்தமாயிருந்த வாசலுக்கு திரும்பிச் சென்றேன். மிக குளிர்ந்த காலநிலை, பனிப்புயல் போன்ற குளிர். நான் நினைத்தேன், இந்த நாற்காலியில் அந்த வயோதிக ஸ்திரீ அமர்ந்தாள். அப்பொழுது கிரகாம் அமர்ந்து தன்னுடைய தலையை குனிந்து கொண்டார். அக்குழந்தையின் தாய் தன்னுடைய கையை மேலே உயர்த்தி கதவின் மேல் வைத்து அழத் துவங்கினாள். சரியான தரிசனத்தில் இருந்ததைப் போலவே அந்த வயோதிக ஸ்திரீயும் அங்கே அமர்ந்திருந்தாள். அவள் கண்ணாடிகளில் கண்ணீருக்கு பதிலாக குளிரினால் அது அவற்றை பனி போல் முழுவதுமாக மூடியிருந்தது. அவள் தன்னுடைய சிறிய கைப்பட்டியை எடுத்து ஒரு சிறிய கைக்குட்டையோ அல்லது ஒரு சிறிய பையையோ எடுத்தாள். இந்த கண்ணாடிகளை துடைக்க துவங்கினாள். சகோதரனே, அதுதானது. நான் திரு எமிலியிடம் கூறினேன், நான், திரு எமில், கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்ற முறையில் உமக்கு இன்னமும் என்னில் நம்பிக்கை உண்டா என்று கேட்டேன். அதற்கு அவர், சகோதரன் பிரணாம் அவர்களே, நான் நிச்சயமாக நம்புகிறேன் என்றார். இப்போது நான் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் தரிசனத்துக்கு முன்பே பேசினேன். சிறிது நேரத்திற்கு முன்பு. அதனால் தான் அது நடக்கவில்லை. உனக்கு இன்னமும் என் மேல் நம்பிக்கை இருக்குமானால் போய் உன்னுடைய குழந்தையை என்னிடம் கொண்டு வா என்றேன். ஓ என்னே, அது சரியா இருந்தது என்பதை நான் அப்பொழுது காண்கிறேன். நீங்கள் பாருங்கள், போய் உன்னுடைய குழந்தையை என்னிடம் கொண்டு வா என்றேன். அவர், சகோதரன் பில் அவர்களே, நீங்கள் என்னை செய்யும்படி கூறுகிற எந்த காரியத்தையும் நான் செய்வேன். நான் அதை தூக்கி கொண்டு வர பயப்பட மாட்டேன் என்றார். காரணம், அவர்கள் அதை தூக்கினால் அது கிட்டத்தட்ட நின்றுவிடும். மூச்சு முழுவதுமாக அதிலிருந்து வெளியேறிவிடும். அந்த சிறு குழந்தையை என்னிடம் கொண்டு வந்தார். கரங்களை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் கொண்டு வந்து அங்கே நின்றார். நான் என் கரத்தை அதன் மேல் வைத்து, கர்த்தாவே, உமது அடியேனின் முட்டாள்தனத்தை மன்னியும். பார்த்தீர்களா, நான் உம்முடைய தரிசனத்தை குறித்து பேசினேன். ஆனால் இப்பொழுதே நீர் வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று அறியப்படுவதாக என்று அது கூறிய உடனே அந்த சிறு குழந்தை தன்னுடைய இரு கரங்களினாலும் தன்னுடைய தந்தையை சுற்றி போட்டுக்கொண்டு கத்தவும் அழவும் தொடங்கி, அப்பா, நான் இப்பொழுது சுகமாக உணர்கிறேன் என்று கூறினது. பார்த்தீர்களா? நான், திரு எமில், அந்த சிறு குழந்தையை தனியே விட்டுவிடுங்கள். அது அதிலிருந்து வெளியேற 3 நாட்கள் ஆகும். ஏனென்றால் அது 3 அடிகள் எடுத்து வைத்து அவிழ்த்து விட்டது என்றேன். நான் வீட்டிற்கு சென்று நான் அதை என்னுடைய சபையில் கூறினேன். நான் திரும்பி போகிறேன் என்றேன். அது திங்கட்கிழமையா இருந்தது. நான்
புதன்கிழமை இரவு சபைக்கு முன்பாக நான் அங்கு செல்லப் போகிறேன் என்றேன். அவர்கள் ஏழ்மையான ஜனங்களாயிருந்தனர். அவர்களுக்கு கொண்டு செல்வதற்காக நாங்கள் ஒரு கூடை மளிகை சாமான்களை செய்தோம். எனவே நான் அங்கு செல்லும் போது நீங்கள் எல்லோரும் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் வீட்டை சுற்றி பாருங்கள். நான் அந்த வீடு உள்ள இடத்திற்கு வந்தபோது அந்த சிறு குழந்தை தரையை கடந்து வருகிறதா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவன் சாக்லேட் பால் அல்லது வேறு ஏதோ ஒன்றை குடித்துக் கொண்டிருந்தபடியால் இங்கே ஒரு சிறு மீசை காணப்பட்டது. பார்த்தீர்களா? அவனுடைய கரங்களை என்னுடைய கரங்களில் வைத்து சகோதரன் பில், நான் முற்றிலும் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்ற இந்த வார்த்தைகளை கூறுவான். இந்த 3 வயது குழந்தை அது நிகழவில்லையா என்று கவனித்து பாருங்கள் என்றேன். இப்பொழுது என் மனைவி மேடா, நாங்கள் விவாகம் செய்து கொள்வதற்கு முன்பே அவள் அந்த கூட்டத்தில் இருந்தாள். ஒரு லாரி நிறைய வந்து அவர்கள் தாமே வீட்டை சுற்றி நின்றனர். பாருங்கள், அன்றிரவு நான் வீட்டில் வைத்திருந்த பழைய பொதுப்பணித்துறை நிறுவன பார ஊர்த்தியில் என்னை காண வந்தனர். எனக்கு சொந்தமாக கார் எதுவும் கிடையாது. பின்புறம் முழுவதும் தாரும் மற்ற காரியங்களும் படிந்திருந்தது. அந்த நாளில் நான் அதை எங்கே கொண்டு சென்று பொருட்களை சரி செய்து கொண்டிருந்தேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். முன்னால் சென்று நிறுத்தினேன். தாழ்வாரத்தின் மேல் சென்றேன். கதவை தட்டினேன். அவர்கள் அந்த சிறிய பழைய தரையில் விரிப்புகளை உடையவர்களாய் இருக்கவில்லை. அந்த தாயார் தரையண்டை வந்து, ஏன் அது சகோதரன் பில் என்று அந்த விதமாக கூறினாள். ஜனங்கள் அந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை காணும்படியாக ஜன்னல்களில் பார்த்துக் கொண்டிருந்தனர். 3ஆம் நாள் இந்த சிறு பையன் அந்த மூலையில் விளையாடிக் கொண்டிருந்தான். நான் நின்றேன். ஒரு வார்த்தையும் கூறவில்லை. வந்து தரையில் நடந்து வந்து தன்னுடைய சிறிய கரங்களை என்னுடைய கரங்களில் வைத்தான். சாக்லேட் பால் குடித்துக் கொண்டிருந்தான். சாக்லேட் பாலினால் அங்கே இதை போன்ற ஒரு சிறிய மீசை அவனுக்கு உண்டாயிருந்தது. அவனுடைய கரங்களை என்னுடைய கரங்களில் வைத்து, சகோதரன் பில், நான் பரிபூர்ணமாக குணமடைந்துள்ளேன் என்றான். அன்றிரவு சபையில் நான் அதை கூறினேன். நான் அங்கே தேவையுள்ள ஒரு முடமான பெண் எங்கோ இருக்கிறாள் என்றேன். நான், சபையே, இந்த காரியங்கள் எதை குறிக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை, என்னால் அதை உங்களுக்கு சொல்ல முடியாது என்றேன். நான் பொதுப்பணித்துறையில் பணிபுரிந்து கொண்டிருந்தேன். அதன் பின்னர் ஏறக்குறைய 1 வாரம் கழித்து ஒரு நாள் நான் கட்டடத்தை விட்டு வெளியே செல்ல துவங்கினேன் என்பது எனக்கு நினைவிருக்கிறது. திரு ஹெர்ப் ஸ்காட் இப்பொழுது இங்கே நகரத்தில் வசிக்கிறார். அவர் என்னுடைய முதலாளி. அவர் கூறினார், நான் கீழே இறங்க துவங்கினேன். அவர் பில்லி என்று கூப்பிட்டார். அதற்கு நான் ஆம் என்றேன். அவர், நீங்கள் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு நான் உங்களுக்காக ஒரு கடிதத்தை இங்கே வைத்துள்ளேன் என்றார். நான், சரி ஹெர்பி, இன்னும் ஒரு நிமிடத்தில் நான் அதை எடுத்து பார்ப்பேன் என்றேன். மேலும், எனவே நான் என்னுடைய மற்ற வேலையை செய்ய சென்றேன். நான் சோதனை செய்து கொண்டிருந்தேன். எனவே என்னுடைய மற்ற வேலைகளை செய்ய நான் சென்றேன். நான் அதை செய்தபோது எனக்கு அந்த கடிதம் நினைவுக்கு வந்தது. நான் போய் அதை எடுத்து அதை திறந்தேன். மேலும், அன்புள்ள திரு பிரணாம் அவர்களே என்றிருந்தது. பாருங்கள், என் பெயர் நைல். நான் திருமதி ஹெரோல்ட் நைல். நாங்கள் தெற்கு பாஸ்டன் என்ற இடத்தில் வசிக்கிறோம் என்றிருந்தது. மேலும், நாங்கள் விசுவாசத்தினாலே மெத்தடிஸ்டராய் இருக்கிறோம். நீங்கள் எழுதின ஒரு சிறு புத்தகத்தை நான் வாசிக்க நேர்ந்தது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறு துண்டு பிரசுரம். அன்றொரு இரவு நாங்கள் எங்கள் வீட்டில் ஜெபக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தோம். வியாதியஸ்தருக்காக ஜெபித்து நீர் வெற்றியடைந்ததை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றிருந்தது. மேலும், எனக்கு 15 வயதுள்ள ஒரு பாதிக்கப்பட்ட மகள் இருக்கிறாள் என்றும் அவள் துன்பப்படுதலின் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறாள். எப்படியாயினும் இந்த பெண்ணுக்காக நீங்கள் வந்து ஜெபிக்கும்படி நான் அழைக்கும்படி இருந்ததை என்னால் அதை என் சிந்தையிலிருந்து அகற்ற முடியவில்லை. நீங்கள் தயவு செய்து அதை செய்வீர்களா? உங்களுடைய உண்மையான திருமதி ஹெரோல்ட் நைல், தெற்கு பாஸ்டன், இந்தியானா. நான், உங்களுக்கு தெரியும், அது அந்த பெண், அது அவள்தான் என்றேன். நான் வீட்டிற்கு சென்று அதை குறித்து என்னுடைய தாயாரிடம் கூறினேன். நான், அது அந்த பெண் என்றேன். அதன் பின்னர் அந்த இரவு சபையில் நான் சபையினரிடம் கூறினேன். நான், இதோ அது அந்த இடம் என்றேன். நான், தெற்கு பாஸ்டன் எங்கே உள்ளது என்று யாருக்காவது தெரியுமா என்று கேட்டேன். சகோதரன் ஜார்ஜ் ரைட், நீங்கள் யாவரும் அவரோடு அறிமுகமானவர்கள். அவர், சகோதரன் பிரணாம், அது தெற்கில் உள்ளது என்று நான் நினைக்கிறேன் என்றார். எனவே அடுத்த நாள் என்னுடைய 2 நண்பர்கள், இப்பொழுது இருக்கிற என்னுடைய மனைவி, டெக்சாஸிலிருந்து வந்த ஒரு மனிதனும் அவருடைய மனைவியும். அவர்களுடைய பெயர் பிரேஸ், ஆட் பிரேஸ் என்பதாகும். அவர் இப்பொழுது இங்கே கீழே மில்டவுனில் ஒரு விவசாயியாக வசிக்கிறார். அவர் மேற்கில் ஒரு பண்ணையாளர் ஆவார். அவர் சபைக்கு அருகாமையில் இருக்க இங்கே இடம் பெயர்ந்திருந்தார். நான் அவருடைய மனைவிக்காக ஜெபித்திருந்தேன். அவள் ஒரு காசநோய் நிலையிலிருந்து குணமடைந்திருந்தாள். எனவே அவர் இது சம்பவிப்பதை காண விரும்பினார். நான், நீ என்னோடு வந்து இந்த விதமாக சம்பவிக்கவில்லையா என்று பாரும் என்றேன். எனவே அந்த பெண்மணி ஒருபோதும் தரிசனத்தை கண்டதில்லை. திருமதி பிரேஸ், எனவே என் மனைவி என்னுடன் வந்தாள். சகோதரன் ஜிம் வைசாத், பழைய மூப்பர், உங்களுக்கு நினைவிருக்கும், அங்கிருந்த சபையில் பழைய உதவிக்காரர். அவர் அதை காண விரும்பினார். அப்பொழுது நான் ஒரு சிறிய பழைய திறந்தவெளி காரை வைத்திருந்தேன். நான் அவர்களை எல்லாம் அதில் அழைத்து சென்றேன். நாங்கள் நியூ ஆல்பனிக்கு கீழே சென்றோம். நான் இந்த அடையாளத்தை கண்டேன். அது தெற்கு பாஸ்டன் அல்ல என்பதை நான் கண்டறிந்தேன். அது நியூ பாஸ்டனாக இருந்தது. எனவே அப்பொழுது நான் எங்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நான் மீண்டும் ஜெஃபர்சன்வில்லுக்கு வந்து யாரோ ஒருவரிடம் கேட்டேன். யாரோ ஒருவர்
தபால் நிலையத்திற்கு சென்றார். அவர்கள் தெற்கு பாஸ்டன் ஹென்ரிவில்லுக்கு மேலே உள்ளது என்றனர். எனவே நான் ஹென்ரிவில்லுக்கு சென்று நான் அங்கே கேட்டேன். அவர்கள், இந்த பாதையில் திரும்பி போங்கள், அது ஏறக்குறைய 15 மைல் தூரத்தில் இங்கே உள்ள இந்த குன்றுக்கு பின்னால் நீங்கள் ஒரு சிறிய இடத்தை காணலாம். நீங்கள் கவனமாக இல்லை என்றால் நீங்கள் அதை காண தவறி விடுவீர்கள் என்று கூறினர். ஏனென்றால் அது ஒரு சிறு கடை. இந்த கடையில் தபால் அலுவலகம் மற்றவைகள் உள்ளன. தெற்கு பாஸ்டனில் இந்த குன்றுகள் உள்ளன. நீங்கள் பாருங்கள், அங்கே 17,000 ஏக்கர் நிலப்பரப்பில் குன்றுகள் உள்ளன. அது அங்கே மலைகளில் அதற்கு பின்னால் உள்ளது. எனவே நாங்கள் சவாரி செய்து கொண்டே சென்றோம். ஒரே நேரத்தில் நான் வினோதமாக உணர்ந்தேன். 5 அல்லது 6 மைல்கள் தூரம் ஓட்டி சென்ற பிறகு நான் உண்மையாகவே விரோதமாக உணர்ந்தேன். நான் எனக்கு தெரியாது என்று. அவர்கள் என்ன காரியம் என்று கேட்டனர். நான், என்னுடன் பேசுகிற அந்த ஒருவர் என்னுடன் பேச விரும்புகிறார் என்று நான் நினைக்கிறேன். எனவே நான் காரை விட்டு செல்ல வேண்டும் என்றேன். எனவே நான் காரை விட்டு இறங்கினேன். எல்லாமே அந்த சிறிய திறந்தவெளி காரில் ஸ்திரீகளுடைய மடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும். நான் காரை விட்டு இறங்கி காரின் பின்னால் சுற்றி சென்றேன். நான் என்னுடைய தலையை குனிந்து காரின் பின்பக்கத்தில் உள்ள முட்டுதாங்கியின் மேல் என்னுடைய காலை வைத்தேன். மேலும் நான், பரலோக பிதாவே, உம்முடைய ஊழியக்காரன் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் என்று கேட்டேன். நான் ஜெபித்தேன். ஒன்றுமே நடக்கவில்லை. நான் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்தேன். நான் சரி அவர் என்று எண்ணினேன். வழக்கமாக அதை போன்ற ஒரு கூட்டம் இருக்கும் இடத்தில் நான் தனியாக போய்விட வேண்டும். எனவே நான் ஒரு சில நிமிடங்கள் காத்திருந்தேன். நான் தற்செயலாக கவரப்பட்டேன். அங்கே பார்த்தேன். நான், சரி, எங்கே இந்த பழைய சபை இங்கே உள்ளது என்று நினைக்க நேர்ந்தது. நீங்கள் எப்போதாவது, அது பங்கர் ஹில் சபை. நான் பக்கத்தில் இருந்த பங்கர் ஹில் கிறிஸ்தவ சபையை பார்த்தேன். கல்லறையின் கற்கள் சபைக்கு முன்னால் இருந்தன. நான் அங்கு சென்றேன். நான், இப்பொழுது நீங்கள் எல்லோருமே அந்த கடிதங்களை பெற்றுள்ளீர்கள் என்றேன். நான் என்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு அந்த இடத்திற்கு சென்றதில்லை. என்னுடைய ஜீவியத்தில் அங்கே எங்கும் ஒருபோது மேலே இருந்ததே இல்லை. மேலும் நான் அவைகளின் பெயர்களையும் எண்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு இங்கே வந்து இந்த கல்லறையில் உள்ள அதே ஒன்று இருக்கிறதா என்று பாருங்கள் என்றேன். அது சரியாக இருந்தது. நான், அதுதான், நாம் இப்பொழுது சரியான பாதையில் தான் இருக்கிறோம் என்றேன். நான், அது கர்த்தருடைய தூதன் என்றேன். பாருங்கள், நான் அதை அறியாமலே கடந்து சென்றேன். எனவே அவர் பரிபூர்ணமானவராயிருக்கிறார். எனவே நாங்கள் தொடர்ந்து சவாரி செய்தோம். நான் நேரடியாக ஒரு மனிதனை சந்தித்தேன். அப்பொழுது நான், ஐயா, தெற்கு பாஸ்டன் எங்குள்ளது என்று நீங்கள் அதற்கு கூற முடியுமா என்று கேட்டேன். அவர், நீங்கள் வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் செல்லுங்கள் என்று கூறினார். உங்களுக்கு தெரியும், அந்த விதமாக நாங்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தோம். எனவே சிறிது நேரம் கழித்து நாங்கள் உள்ளே வரும்போது நான் கவனித்தேன். நான் ஒரு சிறிய இடத்திற்கு வந்தேன். அது ஒரு விதமான ஒரு சிறிய கிராமம் போல இருந்தது. நான் நோக்கி பார்த்தேன். நான், அதுதான் காரியம் என்றேன். நான் அங்கே அந்த மஞ்சள் நிற அங்காடி முகப்பு உள்ளது என்றேன். மேலும் நான், இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள், ஒரு மனிதன் ஒரு நீல நிற மேற்சட்டையை அணிந்து ஒரு வெள்ளை நிற சம்பக்கினார் துணி அல்லது மஞ்சள் நிற சம்பக்கினார் தொப்பியுடன் ஒரு வெள்ளை மீசையுடன் அங்கிருந்து வெளியே வந்து நான் எங்கு செல்ல வேண்டும் என்று என்னிடம் கூறப்போகிறான். அப்படி இல்லை என்றால் நான் ஒரு பெரிய கதை சொல்லி என்றேன். எனவே அவர்கள் யாவரும் காத்துக் கொண்டிருந்தனர். மேலும் நான் அந்த இடத்திற்கு முன்னால் காரோட்டி சென்றேன். நான் காரோட்டி சென்றபோது, முன்னால் சென்றபோது, நீல நிறமான பணியாடை அணிந்த ஒரு மனிதன் வெளியே வந்து ஒரு வெள்ளை மீசையையும் மஞ்சள் நிற சம்பங்கினார் துணி தொப்பியையும் அணிந்திருந்தான். திருமதி பிரேஸ் அந்த விதமாக சம்பவித்ததை கண்டு காரில் மயக்கமுற்று விழுந்தாள். அதற்கு நான், ஐயா, ஹரோல்ட் நைல் எங்கே இருக்கிறார் என்பதை நீங்கள் என்னிடம் சொல்ல வேண்டும் என்று. அதற்கு அவர், சரியையா என்றார். நீர் தெற்கிலிருந்து வந்தீரா என்று கேட்டார். அதற்கு நான், ஆமையா என்றேன். அவர், நீங்கள் அதை கடந்து விட்டீர்கள். சாலையில் சுமார் 1/2 மைல் தூரத்தில் நீங்கள் திரும்பினால் இடதுபுறமாக உள்ள முதல் சாலை. நீங்கள் அதில் சென்று நீங்கள் ஒரு பெரிய சிவப்பு களஞ்சியத்தை கண்டு நீங்கள் அங்கே அந்த சிவப்பு களஞ்சியத்திற்கு செல்லுங்கள் என்று கூறினார். மேலும் அந்த சிறு பாதை போன்ற சாலையில் நீங்கள் திரும்பும் போது அது உங்களுடைய வலது பக்கத்தில் உள்ள 2வது வீடு என்றார். அதற்கு நான், சரியையா என்றேன். அவர், ஏன் என்று கேட்டார். நான், அவருக்கு ஒரு பாதிக்கப்பட்ட மகள் இருக்கிறாள், அவருக்கு அவ்வாறு இல்லையா என்றேன். அதற்கு அவர், ஆமையா, அவருக்கு இருக்கிறது என்றார். நான், கர்த்தர் அவளை சுகப்படுத்தப் போகிறார் என்றேன். அந்த வயோதிகர் அழத் துவங்கினார். பார்த்தீர்களா, அவர் ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. எனவே அவர் தரிசனத்தில் சேர்க்கப்பட்டார். என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை அவர் அறியாதிருந்தார். நான் திரும்பினேன். நாங்கள் திருமதி நைலை மீண்டும் ஒரு விதமாக உயிர்ப்பித்துள்ளோம். அங்கே மேலேறி முற்றத்திற்கு நடந்து சென்றோம். காரின் உள்ளே ஏறி அதை இயக்கினேன். அந்த இடத்தை நோக்கி சென்றேன். உங்களுக்கு தெரியும், அது இருந்த இடத்திற்கு. அப்பொழுது ஒரு பருமனான வாலிப பெண் வாசலுக்கு வந்தாள். நான், அதோ அவள் இருக்கிறாள் என்றேன். பார்த்தீர்களா? எனவே அவள், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். நான், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் தான் சகோதரன் பில் என்றேன். அவள், நான் நீங்கள் தான் என்று நினைத்தேன் என்றாள். அவள், என்னுடைய கடிதத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்களா என்று கேட்டாள். அதற்கு நான், ஆமம்மா, நான் பெற்றுக்கொண்டேன் என்றேன். அவள், நான் திருமதி ஹெரால்ட் நைல் என்றாள். நான், சரி திருமதி நைல், உங்களை அறிந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன்.
இது உங்களுடைய பெண்ணுக்காக ஜெபிக்க என்னோடு வந்துள்ள ஒரு சிறு குடு என்றேன். அதற்கு ஆம் என்றாள். நான் அவள் சுகமாக்கப்பட ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாள் என்றேன். அவள் என்ன என்றாள். அவளுடைய உதடுகள் நடுங்க தொடங்கின. அவள் அழத் துவங்கினாள். அதற்கு நான் ஆமம்மா என்றேன். எனக்கு தெரியாது. நான் அந்த ஸ்திரீக்காக ஒருபோதும் காத்திருக்கவில்லை. நான் அந்த பொது அறையின் கீழே நடந்து சென்றேன். என்னுடைய குடும்பினர் என்னை பின்தொடர்ந்தனர். அந்த பெரிய வயோதிக நாட்டுப்புற வீட்டின் அந்த பொது அறையின் வலது பக்கத்தில் உள்ள கதவை நான் திறந்தபோது அங்கே மஞ்சள் செய்தி இல்லை, மஞ்சள் தாள்களில் சுவற்றில் சிகப்பு உருவங்கள். தேவன் எங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பாராக என்ற அடையாள பலகையும் பழைய பித்தளை சுவரொட்டி படுக்கையும் என்னுடைய இடது பக்கமாக துண்டு அடுப்பும் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கே ஒரு சிறு கட்டிலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த சிறு பையனை போன்ற தோற்றமுடைய பெண் அதில் படுத்திருந்தாள். இப்பொழுது ஒன்று சம்பவித்தது. நான் அறையின் மூலையில் நின்று கொண்டிருந்த போது என் சரீரம் அந்த படுக்கைக்கு செல்வதை கவனித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் கூறின விதமாகவே நான் என்னுடைய கரங்களை அவளுடைய வயிற்றின் மேல் வைத்தேன். நான் அதை செய்த போது திருமதி நைல் அறைக்குள் நடந்து சென்று அதை கண்டபோது அவள் கீழே தரையில் மீண்டும் மயங்கி விழுந்தாள். அவள் ஒரு விதமாக பலவீனமான நபராயிருந்தாள். அவள் மீண்டும் தரையில் மயங்கி விழுந்தாள். சகோதரன் நைல் அவளை திடப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தார். வயோதிக சகோதரன் ஜிம் அங்கு நின்று கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தன்னுடைய கரங்களை ஒன்று சேர்த்து உயர்த்தி கூறுகிறார். அவர் எப்படி நடந்து கொண்டார் என்பதை நீங்கள் யாவரும் அறிந்திருந்தால் நலமாயிருக்கும். ஆகையால் அதன் பின்னர் நான் அதை நோக்கி பார்த்தேன். நான் அதை கண்டேன். நான் என்னுடைய கரங்களை அவள் மீது அல்லது அவளுடைய வயிற்றில் இந்த விதமாக வைத்தேன். நான், கர்த்தாவே, தேவன் என்னிடத்தில் அதை செய்யும்படி கூறுகிறபடியால் நான் என்ன நினைக்கிறேனோ அதன்படி நான் அதை செய்கிறேன் என்றேன். ஏறக்குறைய அந்த நேரத்தில் அவள் அழத் துவங்கினாள். அவள் துள்ளி குதித்தாள். அவர்கள் திருமதி நைலை அவளுடைய காலில் நிற்க வைத்தனர். அவள் மயக்கம் தெளிந்து விழித்திருந்தாள். அந்த பெண் படுக்கையிலிருந்து குதித்த போது அவளுடைய ஆடை அணிந்திருந்த வலது கால் மேலே வந்து அத்தரிசனத்தில் காண்பித்த அதே விதமாகவே இருந்தது. அங்கே ஒரு பையனுக்கு பதிலாக ஒரு பெண்ணின் அந்த வட்டமான முழங்காலாய் இருந்தது. திருமதி நைல் மீண்டும் கீழே விழுந்தாள். பார்த்தீர்களா? அவள் மயங்கி விழுந்தாள். அந்த 3 முறையும் அவள் மயக்கமடைந்திருந்தாள். அந்த பெண் அங்கிருந்த அந்த அறைக்குள் நடந்து சென்றாள். அவள் அழுது கொண்டே அவளுடைய ஆடை மாற்றும் அறைக்கு சென்று தன்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு அவளுடைய தலைமுடியை வருடிக்கொண்டே திரும்பி வந்தாள். அவளுடைய ஒரு கையும் கூட வலது பக்கமாக செயலிழந்திருந்தது. அந்த ஊனமற்ற கரத்தினால் தன்னுடைய தலைமுடியை சீவிக்கொண்டாள். அவளுக்கு திருமணமாகி ஒரு கூட்ட பிள்ளைகள் உள்ளனர். அவளுடைய பெயர் இப்பொழுது அவளுடைய பெயர் என்னவென்று எனக்கு தெரியாது. ஆனால் நைலை எவரும் உங்களிடம் கூறலாம். ஹெரால்ட் நைல். அந்த தரிசனங்கள் உண்மையாயிருக்கின்றன. நான் அதை அளித்து இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துள்ளதை குறித்து புத்தகங்களை ஒரு தொகுதியாக வெளியிட ஜனங்களுக்கு நீங்கள் கொண்டு செல்ல முடியும். இப்பொழுது அது உண்மை. சகோதரன் வேயில், நான் தவறி போகலாம். நான் ஒரு மனிதன். நான் துவக்கத்திலேயே ஒரு தோல்வியுற்றவன். கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்பதற்கான மிக பரிதாபமான ஒரு பதிலி. மே எர்ரே 2 எல் இப்பொழுது உள்ளவை அவ்வளவுதானா? நை எல் பி ரே இஸ் அட் பிரேஸ் கிரஹாம் கி ர ஹா ஹிம் ஸ்னே இரட்டை எல் சி இன்